ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான கடலை உருண்டையும் கடலை பர்பியும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலை பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு பொருள் தான். அது வறுத்த கடலையும் கல் தூசி இல்லாத வெல்லமும், இதுதான் தேவையான பொருட்களுங்க. கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 செகண்ட் வறுத்து எடுத்துகிட்டு தோலை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போது கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது இன்னொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோலை நீக்கி எடுத்துட்டு நம்ம கடலை பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடலையோட தோலெல்லாம் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்து நாம் வெள்ளை பாகை எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நான் இன்றைக்கி 2 கப் வேர்க்கடலைக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் 1.5 கப் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இது வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட் நீக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் இதை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போது நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த வெல்லத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நாம் வெல்லத்தோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த காஞ்சிட்ருக்க இந்த வெல்லத்தை ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். இந்த வெல்லம் அந்த தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிடுச்சுன்னா அது கரெக்டான பதம் கிடையாது. அதுவே அப்படியே ஸ்டே ஆகி நம்ம கையில் எடுத்து இப்படி உடைச்சோம்னா உடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம், பர்ஃபியோட கரெக்டான பதம். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கடலையை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே இதை தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை நம்ம வெல்லத்தில் போட்ட உடனே நம்ம இந்த பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பீஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ இதை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஈவனாக அந்த கடலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆறின உடனே நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள், ஈஸி. வெறும் 2 பொருட்கள் வச்சு நம்ம கடலை பர்ஃபி வீட்டில் வித்தின் 10 மினிட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காயும் கூட சேர்த்துக்கலாம். சில பேர் ஏலக்காய் சேர்ப்பாங்க, நெய் சேர்ப்பாங்க. ஆனால் நான் எதுவுமே சேர்க்கலை. வெறும் வெல்லமும் கடலையும் அந்த பிளேட்டுக்கு மட்டும் நெய் சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பர்ஃபி வீட்டிலே நாம் செஞ்சுருக்கோம். அதோட கலரும் அதோட டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்குது. நான் இதை ஒடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பர் அண்ட் டேஸ்டியான கடலை பர்ஃபி எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நாம் கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அதே கடலை அதே வெல்லம். 2 கப் வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ஃபைனாகவும் அரைக்கணுன்னாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அடுத்து இதில் நான் பாதாமியும் முந்திரியும் கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும், அதுக்கு தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நீங்கள் கடலையும் வெல்லத்தை மட்டும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் வேர்க்கடலைக்கு 1.5 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக
நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை இப்படி டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டு அதோட டஸ்ட்டெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் கெட்டிப்பதம் வந்தோடனே இந்த வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதோ நம்மளோட அருமையான வேர்க்கடலை லட்டு இப்போது தயாராயாச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக் ஐட்டம் இது. அருமையான வேர்க்கடலை லட்டுவும் வேர்க்கடலை பர்ஃபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.